மேசராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமாக எல்லாமே கை கெட்டின தூரத்தில் வருது, ஆனால் கடைசி நிமிஷத்தில் நழுவி போகுதுன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ளே இருக்குங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனால் உங்களுக்கே ஒரு வழி தெரியாமல் தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலாக நடக்கிற தடை இல்லை, இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனால் பயப்படாதீங்க. மேசராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போகிறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்லை, உங்கள் குலதெய்வம் தான். உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசில் நினச்சிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்டில் ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்கள் மனபாரத்தை பாதியாக குறைக்கும், இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம குடும்பத்தில் இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்கள் முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கே தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற இன்றைய மேசராசி பலனுக்குள் போகலாமா? வணக்கம் நண்பர்களே. மேசராசி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். இன்று நான் சொல்ல போகும் விஷயம் சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் கூட போகலாம். ஆனால் நான் சொல்ல போவது மனசாட்சிக்கு தெரிந்த உண்மைங்க. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வீடியோக்களின் கீழ் நான் அடிக்கடி சில கருத்துக்களை பார்க்குறேன். டெய்லி மாற்றி சொல்கிறீங்க, ஒன்றுமே நடக்கலை, மக்களை ஏமாத்துறீங்க, உணர்த்துறீங்க, பொய் சொல்கிறீங்க, இப்படி பல கருத்துக்கள் வருகிறது. அதை நாம் தவறுன்னு சொல்லலைங்க. உங்களுக்கு அப்படி தோன்றினால் அதை கேட்கும் உரிமை உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் பொது அறிவையும் பயன்படுத்துங்கள் நண்பர்களே. ஒரு வீடியோவில் நான் சொல்லும் பலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த பலனை பெறுவதற்கான முயற்சியும் உங்களிடம் இருக்க வேண்டும். நான் தினமும் நல்லது நடக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் அந்த நல்லதை நோக்கி நீங்கள் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை என்றால் எப்படி மாற்றம் வரும்? முதல்ல எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில கஷ்டம் இருக்கிறது, எனக்கு முன்னேற்றம் வேண்டும், எனது குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், நான் வளர வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெறும் ஜோதிடத்தை மட்டும் நம்பி உட்கார மாட்டார்கள். அவர்களுடைய உண்மையான ஜோதிடம் உழைப்பு தான். அவருடைய உண்மையான அதிர்ஷ்டம் முயற்சி தான். நாம் சொல்லும் அதிர்ஷ்டம், யோகம், நல்ல நேரம், வாய்ப்பு, பணவரவு, முன்னேற்றம் இவை அனைத்தும் பொது பலன்கள். நீங்கள் யார், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள், உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை, உங்கள் மனநிலை என்ன, நீங்கள் தினமும் என்ன செய்கிறீர்கள், இவற்றில் எதுவும் எனக்கு தெரியாது. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் ஒரு தேதியை வைத்து சில விஷயங்களை சொல்கிறேன். ஆனால் நீங்கள் தொடர்ந்து கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு மட்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். அந்த கஷ்டம் என்ன, எதனால் அந்த கஷ்டம் வந்தது, அதை எப்படி சரி செய்வதுன்னு யோசிக்கிறீர்களா? பணம் இல்லை என்றால் இருக்கும் வேலையை பார்த்து கொண்டே இன்னும் நல்ல வேலை தேட வேண்டும். திறமையை நீங்க வளர்க்க வேண்டும், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கும் எதுவும் கிடைக்காதுன்னு இல்லை, முயற்சி செய்பவர்களுக்கு ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா ஒண்ணுமே நடக்கலையே, என் வாழ்க்கை மாறலையேன்னு சொல்லிக்கொண்டே நாள் முழுவதும் வீடியோ மட்டும் பார்த்தால் என்ன மாற்றம் வரும்? நேரத்தை வீணாக்குகிறீர்கள், முயற்சி செய்யாமல் இருக்கிறீர்கள், தேவையில்லாத விஷயங்களுக்கு அடிமையாகி இருக்கிறீர்கள், தேவையில்லாத உறவுகளில் சிக்கி தவிக்கிறீர்கள், உடலை கெடுக்கும் மது பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிறீர்கள், தூக்கத்தை கெடுத்துக் கொள்கிறீர்கள், மனதை கெடுத்துக் கொள்கிறீர்கள். பிறகு வாழ்க்கை ஏன் மாறவில்லை என்று கேட்கிறீர்கள். அப்படி எப்படி மாறும் அன்பர்களே? இன்றைய உலகத்துல திறமையை வளர்த்து கொள்ளுங்கள், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள், உடலை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளுங்கள், மனதை உறுதியா வைத்துக் கொள்ளுங்கள், தினமும் கொஞ்சமாவது முன்னேற முயற்சி செய்யுங்கள். இப்போதும் நான் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இருந்தால் மட்டும் பாருங்கள், இல்லை என்றால் தாராளமாக செல்லலாம். ஆனால் வாழ்க்கையில் உண்மையான முன்னேற்றம் வேண்டும், பலன் இல்லாமல் வாழ வேண்டும், கடன் இல்லாமல் வாழ வேண்டும், தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், உங்கள் குடும்பத்தை உயர்த்த வேண்டும்னு நினைப்பவர்களாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்னொரு விஷயத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன், அதிர்ஷ்டம் வரும், நல்ல காலம் வரும், பெரிய மாற்றம் வரும் என்று தலைப்பு வைத்து ஏன் வீடியோ போடுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்பது நியாயம்தான். ஆனால் மனிதர்கள் ஒரு விஷயத்தை ஆர்வமாக பார்க்க வேண்டும் என்றால் முதலில் அவர்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும். அதனால் தான் அந்த தலைப்புகள். ஆனால் அந்த தலைப்புக்குள் நான் சொல்ல வருவது வெறும் அதிர்ஷ்டம் அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சிந்தனை, உங்களை முன்னேற்றக்கூடிய ஒரு முயற்சி, உங்களை விழிக்க வைக்கும் ஒரு உண்மை. அதுதான் எனக்கு பொய் சொல்லி வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோக்கள். இந்த வீடியோ ஒருவருக்காவது சென்று அவர் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு எடுக்க காரணமாக இருந்தால் அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதனால் அன்பர்களே, இன்று நான் சொல்ல போகும் விஷயங்களை திறந்த காதுடன் கேளுங்கள், கோவப்படாமல் கேளுங்கள், யோசித்து கேளுங்கள். முடிந்தால் நான் சொல்லும் விஷயங்களில் ஒன்றையாவது உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். பகுதி 1, மேசராசிக்காரர்களின் மிகப்பெரிய தவறு. மேசராசி அன்பர்களே, நான் இப்போது சொல்ல போகும் விஷயம் உங்களில் பலருக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் உண்மையை கேட்க தயாராக இருந்தால் மட்டும் தொடர்ந்து கேளுங்கள். ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இன்று இருக்கும் நிலைமைக்கு யார் காரணம்?
பலர் உடனே சொல்லுவார்கள், காலம் சரியில்லை, நிதி சரியில்லை, விவகாரங்கள் சரியில்லை, கிரகங்கள் சரியில்லை, சுற்றி இருப்பவர்கள் சரியில்லைன்னு. என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, எனக்கு ஆறுதல் இல்லை, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிடுவார்கள். ஆனால் மிக குறைவான மனிதர்கள் மட்டுமே என்னுடைய சில முடிவுகளும் இதற்கு காரணம்னு ஒப்புக்கொள்வார்கள். அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரச்சனைங்க. நம்முடைய தோல்விக்கு உலகமே காரணம்னு நினைத்தது, ஆனால் நம்முடைய வெற்றிக்கு மட்டும் நாம் தான் காரணம் என்படின்னு நினைக்கிறது. இது மனித இயல்பு. மேசராசிக்காரர்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏனென்றால் மேசம் என்பது நெருப்பு தத்துவ ராசி. அவர்களுக்கு தைரியம் அதிகம், தன்னம்பிக்கை அதிகம். ஆனால் சில நேரங்களில் அந்த தன்னம்பிக்கை தன்னைத்தானே ஏமாற்றும் அளவிற்கு போய்விடும். உதாரணமாக, ஒரு மாணவன் தேர்வில் தோல்வி அடைகிறான். அவன் என்ன சொல்வான்? கேள்வித்தாள் கடினமாக இருந்தது, அந்த ஆசிரியருக்கு என்னை பிடிக்காது, எனக்கு உடல்நிலை சரியில்லை, வீட்டில் பிரச்சனை இருந்தது, இப்படி 100 காரணங்கள் சொல்லுவான். ஆனால் நான் தினமும் 2 மணி நேரம் கூட படிக்கவில்லை என்று சொல்ல மாட்டான். ஒரு வேலை தேடுபவர் வேலை கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுகிறார். அவர் என்ன சொல்லுவார்? வேலை வாய்ப்பே இல்லை, எல்லாரும் சிபாரிசில் போய்விடுகிறார்கள், நாடு சரியில்லை, சம்பளம் சரியில்லை, ஆனால் நான் புதிய திறமை கற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய அறிவை வளர்க்கவில்லை, என்னுடைய ஆங்கிலத்தை மேம்படுத்தவில்லை என்று ஒப்புக்கொள்ளவே மாட்டாருங்க. இது மேசராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, பலருக்கும் இருக்கும் பிரச்சனை. ஆனால் மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்றால் முதலில் குற்றம் சொல்வதை நிறுத்த வேண்டும், பொறுப்பை ஏற்க வேண்டும். நீங்கள் இன்று இருக்கும் நிலைமைக்கு 100% காரணம் நீங்கள் தான் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு பகுதி காரணம் கண்டிப்பாக நீங்களும் தான். அதை ஏற்றுக்கொள்ளும் நாள் தான் வாழ்க்கை மாற ஆரம்பிக்குங்க. ஏனென்றால் நீங்கள் பிரச்சனையிலே தேடினால் தீர்வு கிடைக்காது, நீங்கள் பிரச்சனையை உங்களுக்குள் தேடினால் கண்டிப்பா தீர்வு கிடைக்குங்க. ஒரு மனிதன் எப்போதும் மலர ஆரம்பிக்கிறான் தெரியுமா? அவன் கண்ணாடி முன் நின்று என் வாழ்க்கையில் சில தவறுகள் என்னிடம் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ளும் போது அதற்கு தைரியம் வேண்டும்ங்க. உண்மையான தைரியம் சண்டை போடுவதில் இல்லை, உண்மையான தைரியம் தன்னுடைய தவறுகளை நேருக்கு நேர் பார்ப்பதில் இருக்குதுங்க. மேசராசிக்காரர்களே, நீங்கள் எப்போதும் ஒரு கேள்வி கேளுங்கள். இந்த 1 வருடத்தில் நான் என்ன கற்றுக்கொண்டேன்? கடந்த 6 மாதங்களில் என்ன திறமையை வளர்த்தேன்? என்னுடைய வருமானத்தை உயர்த்த என்ன முயற்சி செய்தேன்? என்னுடைய உடல் நலனுக்காக என்ன செய்தேன்? என்னுடைய மனநிலையை மேம்படுத்த என்ன செய்தேன்? இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை என்றால் உங்களுடைய பிரச்சனை ஜாதகத்தில் இருக்க வாய்ப்பு குறைவு, வாழ்க்கை முறையில் தான் இருக்கு வாய்ப்பு அதிகம்ங்க. இதை கேட்டு சிலர் கோவப்படலாம். ஆனால் அன்பர்களே, கோபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றாது, செயல் மட்டுமே மாற்றும். நான் மீண்டும் சொல்கிறேன், ஜோதிடம் வழிகாட்டலாம், ஒரு நல்ல நாளை சுட்டி காட்டலாம், ஒரு வாய்ப்பு வரப்போகிறது என்று சொல்லலாம். ஆனால் அந்த வாய்ப்பை பிடிப்பது உங்கள் வேலை. உங்களுக்காக யாரும் உழைக்க முடியாது, உங்களுக்காக யாரும் கற்றுக்கொள்ள முடியாது, உங்களுக்காக யாரும் முன்னேற முடியாது, உங்களுக்காக நீங்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதனால் மேசராசிக்காரர்களே, இன்று முதல் ஒரு முடிவு எடுங்கள். குற்றம் சொல்வதை குறையுங்கள், பொறுப்பை அதிகரியுங்கள், புலம்புவதை குறையுங்கள், முயற்சியை அதிகரியுங்கள். அப்போதுதான் அதிர்ஷ்டம் வந்தாலும் அதை தற்காத்து கொள்ள முடியும். இல்லை என்றால் கையில் வந்த வாய்ப்பும் மீண்டும் கையை விட்டு போய்விடும். தகுதி 2. மேசராசிக்காரர்களின் மறைந்திருக்கும் எதிரி. மேசராசி அன்பர்களே, ஒரு மனிதனின் வாழ்க்கையை கெடுப்பது எப்போதும் வெளியில் இருக்கும் எதிரி மட்டுமல்ல, சில நேரங்கள்ல அவனுக்குள்ளேயே இருக்கும் ஒரு எதிரி தான். அவன் அதை பார்க்க மாட்டான், அவன் அதை உணர மாட்டான், அவன் அதை ஒத்துக்கொள்ளவும் மாட்டான். ஆனால் தினமும் அவனுடைய வாழ்க்கையை மெதுவாக அழித்து கொண்டே இருக்கும் அந்த எதிரி யார் தெரியுமா? நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பழக்கம். இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளி போடுவது, இந்த ஒரு பழக்கம் எத்தனை மனிதர்களின் வாழ்க்கையை சீரழித்துகிறது தெரியுமா? 1 வருடம் இல்லை, 10 வருடம் இல்லை, முழு வாழ்க்கையே அளித்திருக்கிறது. மேசராசிக்காரர்களிடம் நான் அடிக்கடி கற்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், மனதில் 1000 கனவுகள் இருக்கும், பெரிய பெரிய இலக்குகள் இருக்கும், வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும், குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். ஆனால் அதற்கான முதல் அடியை எடுக்கும்போது மட்டும் தாமதம் செய்து கொண்டே இருப்பார்கள். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அடுத்த மாதம் ஆரம்பிக்கிறேன், இந்த வருடம் முடியட்டும், நல்ல நேரம் வரட்டும், கிரகநிலை மாறட்டும், இப்படி சொல்லிக்கொண்டே காலத்தை கடத்துவார்கள். அன்பர்களே, ஒரு உண்மையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். காலம் ஒருபோதும் யாருக்காகவும் காத்திருக்காது. நீங்கள் தயாராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது ஓடிக்கொண்டே இருக்கும். இன்று 20 வயது, நாளை 25, அதற்கு பிறகு 30, அதற்கு பிறகு 40,
அதற்கு பிறகு 50. ஒரு நாள் திரும்பி பார்ப்பால் என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு வேகமாக போய்விட்டதான்னு ஆச்சரியப்படுவீங்க. ஆனா அப்போது இழந்த நேரம் திரும்ப வராது. பலர் என்னிடம் கேட்பார்கள், எனக்கு நல்ல காலம் எப்போது வரும்? நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் நல்ல காலத்திற்கு தயாராக இருக்கிறீர்களா? நல்ல வேலை கிடைத்தால் அதை செய்யும் திறமை உங்களிடம் இருக்கிறதா? பெரிய சம்பளம் கிடைத்தால் அதை நிர்வகிக்கும் அறிவு உங்களிடம் இருக்கிறதா? ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்தும் ஒழுக்கம் உங்களிடம் இருக்கிறதா? இல்லை என்றால் நல்ல காலம் வந்தாலும் பயனில்லை. ஒரு விதை நல்ல மண்ணில் விழுந்தால் மட்டும்தான் அது மரமாகும். கல்லின் மேல் விழுந்தால் எதுவும் நடக்காது. அதே போல் வாய்ப்புகள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வருகிறது. ஆனால் தயாராக இருப்பவர்கள் தான் அதை பயன்படுத்துகிறார்கள். தயாராக இல்லாதவர்கள் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். மேசராசிக்காரர்களே, நீங்கள் எத்தனை வீடியோக்கள் பார்த்திருக்கிறீர்கள்? எத்தனை ஜோதிடர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறீர்கள்? எத்தனை நல்ல காலம் பற்றிய கணிப்புகளை கேட்டிருக்கிறீர்கள்? அவற்றில் எத்தனை விஷயங்களை வாழ்க்கையில் செயல்படுத்தியிருக்கிறீர்கள்? அதுதான் முக்கியம். ஒரு மருத்துவரிடம் போனால் அவர் மருந்து கொடுப்பார். மருந்தை வாங்கி வீட்டில் வைத்துவிட்டால் நோய் குணமாகுமா? குணமாகாது. அதை சாப்பிட வேண்டும். அதே போல ஒரு நல்ல அறிவுரையை கேட்டால் போதாது, அதை செயல்படுத்த வேண்டும் என்று சமூக வலைத்தளங்களில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. மக்கள் ஊக்கமளிக்கும் வீடியோவை பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் உற்சாகப்படுகிறார்கள். நாளை முதல் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மறுநாள் மீண்டும் பழைய பழக்கத்திற்கே திரும்பி விடுகிறார்கள். அதனால் எந்த மாற்றமும் வருவதில்லை. உற்சாகம் மட்டும் வாழ்க்கையை மாற்றாது. ஒழுக்கம்தான் வாழ்க்கையை மாற்றும். மனநிலை மட்டும் வாழ்க்கையை மாற்றாது. தினசரி செயல் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் தினமும் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் 5 வருடம் கழித்து நீங்கள் யாராக இருப்பீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது. ஒரு நாளைக்கு 30 நிமிடம் புதிய திறமை கற்றுக்கொண்டால் 1 வருடம் கழித்து நீங்கள் வேறு மனிதராக இருப்பீர்கள். ஒரு நாளைக்கு 30 நிமிடம் உடற்பயிற்சி செய்தால் 1 வருடம் கழித்து உங்கள் உடல் வேறு மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 30 நிமிடம் புத்தகம் படித்தால் 1 வருடம் கழித்து உங்கள் சிந்தனை மாறி இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வீண் வீடியோக்கள் பார்த்தால் 1 வருடம் கழித்து வாழ்க்கை அதே இடத்தில் இருக்கும். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்றேன், நேரம் என்பது பணத்தை விட விலை உயர்ந்தது. பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். நேரம் இழந்தால் மீண்டும் வாங்க முடியாது. மேசராசிக்காரர்களே, இன்று உங்களுடைய மிகப்பெரிய எதிரி யாரும் இல்லை. அது சனி பகவான் அல்ல, ராகு அல்ல, கேது அல்ல, உங்களை விரும்புபவர்கள் அல்ல, உங்களை குறை சொல்பவர்கள் அல்ல. உங்களுடைய மிகப்பெரிய எதிரி நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போடும் பழக்கம். அதை நின்றுவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் பாதி வெற்றி வந்துவிடும். அதனால் இந்த நிமிடத்திலேயே ஒரு முடிவெடுங்கள். நீங்கள் எத்தனை நாட்களாக தள்ளி போட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயம் இருக்கிறதோ அதை இன்று தொடங்குங்கள். சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, முதல் அடியை இடுங்கள். ஏனென்றால் 1000 மைல் பயணமும் ஒரு அடியில் தான் தொடங்குகிறது. அந்த ஒரு அடியை எடுக்கும் தைரியம் உங்களிடம் இருந்தால் உங்களுடைய எதிர்காலம் இன்று முதல் மாற ஆரம்பிக்கும். பகுதி 3. மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையை அமைதியாக அளிக்கும் 3 விஷயங்கள். மேசராசி அன்பர்களே, இப்போது நான் சொல்ல போகும் விஷயத்தை மிகவும் கவனமாக கேளுங்க. ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வருவதற்கு காரணம் அதிர்ஷ்ட குறைவு அல்ல, அவர்களே தினமும் செய்து கொண்டிருக்கும் சில தவறுகள். அந்த தவறுகள் ஆரம்பத்தில் சிறியதாக தெரியும். ஆனால் காலம் செல்ல செல்ல அது உங்கள் வாழ்க்கையை விழுங்க ஆரம்பித்துவிடும். ஒரு வீட்டை இடிக்க வேண்டும் என்றால் சிறிய வெடிகுண்டு தேவையில்லை, சிறிய சிறிய விரிசல்கள் போதும். ஒரு நாள் அந்த வீடு தானாகவே சரிந்துவிடும். அதே போல ஒரு மனிதனின் வாழ்க்கையும் ஒரே நாளில் அழிவதில்லை. சிறிய சிறிய தவறுகள், சிறிய சிறிய அலட்சியங்கள், சிறிய சிறிய பழக்கங்கள் அவனுக்கே தெரியாமல் வாழ்க்கையை பின்னோக்கி இழுத்து கொண்டே போகும். அதில் முதல் விஷயம் ஒன்று, தேவையில்லாத ஒப்பீடு. இன்றைய காலத்தில் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதை விட பிறர் வாழ்க்கையை பார்த்து கொண்டே அதிக நேரம் செலவிடுகிறார்கள். ஒருவன் கார் வாங்கினான், உடனே மனசு கலங்குகிறது. ஒருவன் வீடு கட்டினான், உடனே மனசு உடைகிறது. ஒருவன் வெளிநாடு போனான், உடனே வாழ்க்கை தோல்வி அடைந்தது போல தோன்றுகிறது. ஒருவன் சமூக வலைத்தளத்தில் சிரித்து கொண்டு போட்டோ போட்டான், உடனே அவன் வாழ்க்கை சொர்க்கம் போலவும் நம்ம வாழ்க்கை நரகம் போலவும் தோன்றுகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், சமூக வலைத்தளங்களில் மக்கள் அவர்களுடைய காயங்களை காட்டுவதில்லை, அவர்கள் சிரிப்பை மட்டும்தான் காட்டுகிறார்கள். அவர்கள் தோல்வியை காட்டுவதில்லை, வெற்றியை மட்டும்தான் காட்டுகிறார்கள்.
அவர்கள் கஷ்டங்களை காட்டுவதில்லை, சந்தோஷத்தை மட்டும்தான் காட்டுகிறார்கள். அதை பார்த்து அவன் மட்டும் நன்றாக இருக்கிறான் என்று நினைக்காதீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு போராட்டம் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காயம் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கண்ணீர் இருக்கிறது. அது வெளியில் தெரியாது. நீங்கள் உங்களுடைய அத்தியாயம் 3 மற்றவர்களின் அத்தியாயம் 20 ஒப்பிடுகிறீர்கள். அதுதான் பிரச்சனை. மேசராசிக்காரர்களே, நீங்கள் நேற்றைய உங்களுடன் போட்டி போடுங்கள். அடுத்த வீட்டுக்காரருடன் போட்டி போடாதீர்கள். உங்களுடைய வளர்ச்சியை பாருங்கள், பிறருடைய வாழ்க்கை அல்ல. 2வது, உடனடி இன்பத்திற்கு அடிமடியாகுவது. இது இன்றைய தலைமுறையின் மிகப்பெரிய சாபம். முன்பெல்லாம் ஒரு விஷயத்தை தர பல நாட்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. இன்று எல்லாமே ஒரு கிளிக்கில் கிடைக்கிறது. வீடியோ வேண்டுமா? ஒரு கிளிக். பாடல் வேண்டுமா? ஒரு கிளிக். பொழுதுபோக்கு வேண்டுமா? ஒரு கிளிக். அதனால் என்ன நடந்தது தெரியுமா? பொறுமை என்ற குணம் அழிந்து கொண்டிருக்கிறது. மக்கள் உடனடியாக சந்தோஷம் தரும் விஷயங்களுக்கு அடிமையாகிவிட்டார்கள். ஆனால் வாழ்க்கையின் பெரிய வெற்றிகள் உடனடியாக கிடைப்பதில்லை. உடற்பயிற்சி செய்த முதல் நாளே உடல் மாறாது. பிறகு ஆரம்பித்த முதல் நாளே அறிவு வளராது. வேலை ஆரம்பித்த முதல் மாதத்திலேயே பணக்காரன் ஆகிவிட முடியாது. ஒரு மரம் கூட வளர வருடங்கள் ஆகிறது. ஆனால் மனிதன் மட்டும் ஒரு வாரத்தில் வாழ்க்கை மாற வேண்டும்னு நினைக்கிறான். மேசராசிக்காரர்களே, நீங்கள் தினமும் கேளுங்கள். எப்போதும் நான் செய்ய போகும் இந்த செயல் எனக்கு 5 நிமிட சந்தோஷமும் அல்லது 5 வருட பலத்தையும். இந்த கேள்வி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். 3வது, தவறான மனிதர்களுடன் அதிக நேரம் செலவிடுவது. இதை பலர் உணர்வதே இல்லை. நீங்கள் யாருடன் அதிக நேரம் செலவிடுகிறீர்களோ மெல்ல மெல்ல அவர்களைப் போல மாற ஆரம்பிப்பீர்கள். எப்போதும் குறை சொல்லும் நண்பர்களுடன் இருந்தால் நீங்கள் குறை சொல்ல ஆரம்பிப்பீர்கள். எப்போதும் புலம்பும் மனிதர்களுடன் இருந்தால் நீங்கள் புலம்ப ஆரம்பிப்பீர்கள். எப்போதும் சோம்பேறிகளுடன் இருந்தால் நீங்களும் சோம்பேறியாகி விடுவீர்கள். எப்போதும் குடிபோதை வீண் பழக்கங்கள் பற்றி பேசும் கூட்டத்தில் இருந்தால் ஒரு நாள் நீங்களும் அதே பாதையில் போக வாய்ப்பு அதிகம். இதுதான் உண்மை. ஒரு கழுகு கோழிகளுடன் வாழ்ந்தால் அது கோழியை போலவே நடக்க ஆரம்பிக்கும். அதன் இறக்கைகள் இருந்தாலும் பறக்காது. ஏனென்றால் அதை சுற்றி இருப்பவர்கள் பறக்க தெரியாதவர்கள். மேசராசிக்காரர்களே, உங்களை ஊக்கப்படுத்தும் மனிதர்களை தேடுங்கள். உங்களை முன்னேற்றும் மனிதர்களை தேடுங்கள். உங்களை சவால் விடும் மனிதர்களை தேடுங்கள். உங்களை உண்மையை சொல்லி திருத்தும் மனிதர்களை தேடுங்கள். உங்களை புகழ்பவர்களை அல்ல, உங்களை வளர்ப்பவர்களை தேடுங்கள். இப்போது ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளில் எத்தனை உண்மையில் விவகாரங்கள் வந்தது? எத்தனை நீங்களே கவனிக்காமல் வளர்த்த பழக்கங்களால் வந்தது? இந்த கேள்விக்கு நேர்மையாக பதில் சொன்னால் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கதவு திறக்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் மனிதன் தன்னுடைய உண்மையான பிரச்சனையை கண்டுபிடித்தால் அவன் வெற்றிக்கு பாதி தூரம் வந்துவிட்டான். ஆனால் பெரும்பாலான மக்கள் பிரச்சனையை கண்டுபிடிக்காமல் அதிர்ஷ்டத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் ஆண்டுகள் ஓடுகிறது, வாழ்க்கை மட்டும் மாறுவதில்லை. மேசராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தி இன்னும் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. அதை எழுப்ப தயாரா? அடுத்த பகுதியில் அதை பற்றித்தான் நம்ம ஆழமாக பார்க்க போகிறோம்ங்க. பகுதி 4, உங்களுடைய வாழ்க்கையை யாரும் காப்பாற்ற வரமாட்டார்கள். மேசராசி அன்பர்களே, இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஆனால் இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மாறலாம். பல வருடங்களாக மக்கள் ஒரு தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒருவர் வந்து என்னை காப்பாற்றுவார் என்று காத்திருக்கிறார்கள். யாரோ ஒருவர் உதவி செய்வார் என்று காத்திருக்கிறார்கள். யாரோ ஒருவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி விடுவார் என்று காத்திருக்கிறார்கள். யாரோ ஒருவர் ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து கொடுப்பார் என்று காத்திருக்கிறார்கள். யாரோ ஒருவர் என்னுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்வார் என்று காத்திருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை அப்படி வேலை செய்யாது. இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய போராட்டம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய சுமை இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய காயம் இருக்கிறது. நீங்கள் தினமும் அணுகிற கண்ணீரை உலகம் பார்க்காது. நீங்கள் தினமும் அனுபவிக்கும் புரளியை உலகம் உணராது. நீங்கள் இரவு தூங்காமல் யோசிக்கும் பிரச்சனைகளை உலகம் புரிந்து கொள்ளாது. ஏனென்றால் அவர்களுக்கும் அவர்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால் தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகும் இதோ நீங்கள் எதிர்பார்க்கும் வேறு யாரும் இல்லை, அது நீங்கள் தான். ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் கடலில் விழுந்து விட்டீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது கரையில் நின்று கொண்டு யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்கள்னு கத்திக்கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? சில நேரங்களில் யாராவது வரலாம்,
பல நேரங்களில் யாரும் வரமாட்டார்கள். அப்போது என்ன செய்ய வேண்டும்? நீந்த கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையும் அப்படித்தான். உங்களை காப்பாற்றும் திறனை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். பணம் இல்லையா? பணம் சம்பாதிக்கும் திறனை வளர்த்து கொள்ளுங்கள். வேலை இல்லையா? வேலை கிடைக்கும் திறனை வளர்த்து கொள்ளுங்கள். தன்னம்பிக்கை இல்லையா? தன்னம்பிக்கையை வளர்க்கும் பழக்கங்களை உருவாக்குங்கள். உடல்நிலை சரியில்லையா? உடலை கவனிக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் பல வருடங்களாக கவனிக்காத விஷயத்த ஒரு ஜோதிட பலன் சரி செய்யாது. ஒரு வீடியோ சரி செய்யாது. ஒரு நாள் சரி செய்யாது. உங்களுடைய செயல் மட்டும்தான் சரி செய்யும். மேசராசிக்காரர்களே, சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? காலை எழுந்ததும் ஒரு வீடியோ, மதியம் இன்னொரு வீடியோ, மாலை இன்னொரு வீடியோ, இரவு இன்னொரு வீடியோ. எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் வருகிறது? எந்த ராசிக்கு பணம் வருகிறது? எந்த ராசிக்கு திருமணம் நடக்கிறது? எந்த ராசிக்கு யோகம் வருகிறதுன்னு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கேள்வி, அந்த 4 மணி நேரத்தில் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன சேர்த்தீர்கள்? உங்களுடைய வருமானத்திற்கு என்ன சேர்த்தீர்கள்? உங்களுடைய அறிவுக்கு என்ன சேர்த்தீர்கள்? இந்த கேள்விக்கு பதில் இல்லை என்றால் நீங்கள் தகவல்களை சேகரிக்கிறீர்கள், ஆனால் வாழ்க்கையை மாற்றவில்லை. பலருக்கு ஒரு தவறான நம்பிக்கை இருக்கிறது, நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டால் வாழ்க்கை மாறிவிடும் என்று. அது தவறு. செயல்படுத்தும் மனிதர்களுடைய வாழ்க்கை மட்டும்தான் மாறும். உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் அல்ல, தெரிந்ததை செயல்படுத்தியவர்கள். அதுதான் விஷயம். மேசராசிக்காரர்களே, ஒரு உண்மையை கேளுங்க. நீங்க இன்று இருக்கும் நிலையை அடுத்த 5 வருடம் தொடர விரும்புகிறீர்களா? இல்லை என்றால் இன்று ஏதாவது மாற்ற வேண்டும். ஏனென்றால் ஏற்று செய்த அதே விஷயத்தை இன்று செய்தால் இன்று கிடைத்த அதே பலன்தான் நாளையும் கிடைக்கும். மாற்றம் வேண்டும் என்றால் மாற்றமான செயல் வேண்டும். புதிய பலன் வேண்டும் என்றால் புதிய முயற்சி வேண்டும். புதிய வாழ்க்கை வேண்டும் என்றால் புதிய பழக்கம் வேண்டும். இதுதான் உண்மை. பலர் சொல்வார்கள், எனக்கு நேரம் இல்லை. ஆனால் அதே மனிதர் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கைபேசியில் இருப்பார். எனக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் கிடைக்கும் வாய்ப்பை கூட பயன்படுத்த மாட்டார். எனக்கு ஆதரவு இல்லை, ஆனால் தனியாக ஆரம்பிக்க தைரியம் இருக்காது. இப்படி காரணங்கள் சொல்லிக்கொண்டே வாழ்க்கை முழுவதும் ஓடிவிடும். ஒரு நாள் வயது அதிகமாகிவிடும், உடல் குறைந்துவிடும், நேரம் போய்விடும். அப்போது திரும்ப பார்த்து நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்திருக்கலாமே என்று வருத்தப்படுவார்கள். அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது. அதனால்தான் நான் இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன். உங்களை யாரும் காப்பாற்ற மாட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையை யாரும் தூக்கி நிறுத்த மாட்டார்கள். உங்களுக்காக யாரும் தினமும் உழைக்க மாட்டார்கள். உங்களுடைய கனவை யாரும் சுமக்க மாட்டார்கள். அது உங்களுடைய பொறுப்பு, அது உங்களுடைய கடமை, அது உங்களுடைய வாழ்க்கை. மேசராசிக்காரர்களே, இந்த நிமிடத்திலிருந்து ஒரு முடிவெடுங்கள். என்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு, என்னுடைய முன்னேற்றத்திற்கு நான் பொறுப்பு, என்னுடைய வெற்றிக்கு நான் பொறுப்பு, என்னுடைய தோல்வியிலிருந்து எழுவதற்கும் நான் பொறுப்பு என்று இந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள் வந்துவிட்டால் வம்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாதுங்க. ஏனென்றால் அப்போது நீங்கள் அதிர்ஷ்டத்தை தேடும் மனிதராக இருக்க மாட்டீர்கள். அதிர்ஷ்டம் வந்தாலும் பயன்படுத்தக்கூடிய மனிதராக மாறியிருப்பீர்கள். அதுதான் உண்மையான முன்னேற்றம், அதுதான் உண்மையான வெற்றி, அதுதான் உண்மையான வாழ்க்கை. பகுதி 5, கசப்பான உண்மை. உங்களுடைய கனவுகளை கொள்வது வறுமை அல்ல, சோம்பேறித்தனம்தான். மேசராசி அன்பர்களே, இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்க. ஏனென்றால் இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் பலருடைய மனதை காயப்படுத்தலாம். ஆனால் சில காயங்கள் அழிப்பதற்காக வருவதில்லை, விழிப்பதற்காக வருகிறது. ஒரு கேள்வி கேட்கிறேன். உலகத்தில் வெற்றி பெற எல்லோரும் பணக்கார வீடுகளில் பிறந்தவர்களாக இல்லை. எல்லோருக்கும் ஆதரவு இருந்தா? இல்லை. எல்லோருக்கும் நல்ல சூழ்நிலை கிடைத்ததா? இல்லை. எல்லோருக்கும் அதிர்ஷ்டம் மட்டும் துணை நின்றதா? இல்லை. அப்படியானால் ஏன் சிலர் உயர்கிறார்கள்? ஏன் சிலர் அதே இடத்தில் நிற்கிறார்கள்? இந்த கேள்விக்கு பதில் தேடினால் ஒரு உண்மை புரியும். பல நேரங்களில் மனிதனை பின்னால் இழுப்பது வறுமை அல்ல, மனதில் இருக்கும் சோம்பேறித்தனம், அவன் மனதில் இருக்கும் பயம், அவன் மனதில் இருக்கும் காரணங்கள். மேசராசிக்காரர்களே, நான் உங்களை கேட்கிறேன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் உங்களுக்கும் தான். உலகின் பெரிய தொழிலதிபருக்கும் 24 மணி நேரம் தான். ஒரு மருத்துவருக்கும் 24 மணி நேரம் தான். ஒரு விஞ்ஞானிக்கும் 24 மணி நேரம் தான். ஒரு வெற்றியாளருக்கும் 24 மணி நேரம் தான். அப்படி இருக்க ஏன் அவர்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கிறது? ஏனென்றால் அவர்கள் நேரத்தை செலவு செய்யவில்லை, முதலீடு செய்தார்கள். அந்த விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். ஒருவன் 3 மணி நேரம் வீடியோ பார்க்கிறான், அவன் நேரத்தை செலவு செய்கிறான். இன்னொருவன் 3 மணி நேரம் புதிய திறமை கற்றுக்கொள்கிறான், அவன் நேரத்தை முதலீடு செய்கிறான். இருவருக்கும் 3 மணி நேரம்தான்.
போனது. ஆனால் 5 வருடம் கழித்து அவர்களுடைய வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. ஒருவன் இன்னும் அதே இடத்தில் இருப்பான், இன்னொருவன் பல படிகள் முன்னேறி இருப்பான். அன்பர்களே, நீங்கள் இன்று என்ன செய்கிறீர்களோ அதுதான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. நாளை அல்ல, அடுத்த மாதம் அல்ல, இன்றுதான் பலர் சொல்வார்கள் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. சரி, ஒரு கேள்வி, வாய்ப்பு வருவதற்கு முன்பு நீங்கள் தயாராக இருந்தீர்களா? ஏனென்றால் வாய்ப்பு என்பது கதவை தட்டும், ஆனால் கதவை திறப்பது உங்கள் வேலை. ஒரு வேலை வாய்ப்பு வந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு தேவையான திறமை உங்களிடம் இல்லை. அப்போது அந்த வாய்ப்பு வந்தாலும் என்ன பயன்? ஒரு பெரிய பெரிய தொழில் வாய்ப்பு வந்தது, ஆனால் உங்கள் ஒழுக்கம் இல்லை, அப்போது என்ன பயன்? ஒரு நல்ல உறவு கிடைத்தது, ஆனால் உங்கள் குணம் சரியில்லை, அப்போது என்ன பயம்? அதனால் தான் நான் என்ன சொல்றேன், முதல்ல உங்களை தயார்படுத்துங்க, பிறகு வாய்ப்பை எதிர்பாருங்கள். இன்று பலர் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், ஆனால் வாழ்க்கை முறையை மாற்ற விரும்புவதில்லை. இதுதான் பிரச்சனை. பணம் வேண்டும், ஆனால் உழைக்க விரும்பவில்லை. உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், ஆனால் உடற்பயிற்சி செய்ய விருப்பமில்லை. மரியாதை வேண்டும், ஆனால் ஒழுக்கமாக வாழ விரும்பவில்லை. வெற்றி வேண்டும், ஆனால் தோல்வியை தாங்க விருப்பமில்லை. இப்படி இருந்தா எப்படி அது சாத்தியம்? விலை போடாமல் அறுவடை கிடைக்குமா? கல்லூரிக்கு போகாமல் பட்டம் கிடைக்குமா? உடற்பயிற்சி செய்யாமல் உடல் மாறுமா? அதுபோல முயற்சி இல்லாமல் வாழ்க்கை மாறாது. மேசராசிக்காரர்களே, உங்களுடைய மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? பணம் அல்ல, வீடு அல்ல, நகை அல்ல, உங்களுடைய பழக்கங்கள். ஏனென்றால் பழக்கங்கள் தான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. ஒரு நல்ல பழக்கம் உங்களை மெதுவாக உயர்த்தும், ஒரு கெட்ட பழக்கம் உங்களை மெதுவாக கீழே இழுக்கும். அதனால் தான் இன்று உங்களிடம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இன்றிரவு தூங்குவதற்கு முன் உங்களுடைய வாழ்க்கையை நேர்மையா பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையை பின்னால் இழுப்பது யார்? என்னுடைய வளர்ச்சியை தடுக்கிறது என்ன? என்னுடைய நேரத்தை திடுகிறது என்ன? என்னுடைய கவனத்தை சிதறடிக்கிறது என்ன என்று எழுதி பாருங்கள். பல நேரங்களில் பதில் வெளியில் இருக்காது, உள்ளுக்குள்ளேயே இருக்கும். சிலருக்கு அது சோம்பேறித்தனம், சிலருக்கு அது பயம், சிலருக்கு அது போதை பழக்கம், சிலருக்கு அது தேவையில்லாத உணவு, சிலருக்கு அது கைபேசி அடிமைத்தனம், சிலருக்கு அது நாளை பார்த்துக்கலாம் என்று பழக்கம். அதை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றால் நம்புங்கள், நீங்கள் வாழ்க்கையை மாற்றும் பாதையில் ஏற்கனவே நடக்க ஆரம்பித்து விட்டீர்கள். ஏனென்றால் மனிதன் விழுந்த இடத்திலிருந்து எழ முடியாது இல்லை, ஆனால் அவன் விழுந்து இருப்பதை ஒத்துக்கொள்ளாமல் இருந்தால் மட்டும் எழ முடியாது. மேசராசிக்காரர்களே, நான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் என்று சொல்லலாம், நல்ல காலம் வரும் என்று சொல்லலாம், வாய்ப்பு வரும் என்று சொல்லலாம். ஆனால் நான் சொல்ல முடியாத ஒரு விஷயம் இருக்கிறது. உங்களுக்கு பதிலாக நான் முயற்சி செய்ய முடியாது, அதை நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால் தான் மீண்டும் சொல்றேன், அதிர்ஷ்டத்தை எதிர்பாருங்கள், ஆனால் அதற்காக காத்திருக்கிறார்கள். நல்ல காலத்தை நம்புங்கள். நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் யாரையும் காயப்படுத்துவதற்காக அல்ல, யாராவது ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்க விரும்புகிறேன். நேரத்தை நம்புங்கள், நல்ல நேரம் வரும் என்பதை நம்புங்கள், இறைவனை நம்புங்கள், அதிர்ஷ்டத்தை நம்புங்கள். ஆனால் அதை மட்டுமே நம்பி வாழ்க்கையை ஓட்டாதீர்கள். ஏனென்றால் அதிர்ஷ்டம் வானத்திலிருந்து விழுவதில்லை, அது நம்மளுடைய உழைப்பிலிருந்து வருகிறது, அது நம்மளுடைய முயற்சியில் இருந்து வருகிறது, அது நம்மளுடைய ஒழுக்கத்தில் இருந்து வருகிறது, அது நம்மளுடைய பொறுமையிலிருந்து வருகிறது, அது நம்மளுடைய தினசரி செயல்களில் இருந்து வருகிறது. விதி ஒரு கதவை திறக்கலாம், ஆனால் அந்த கதவுக்குள் நடந்து செல்வது நீங்கள் தான். கிரகங்கள் ஒரு வாய்ப்பை காட்டலாம், ஆனால் அதை பிடித்து வெற்றியாக மாற்றுவது நீங்கள் தான். அதனால் இனிமேலும் முன்னுமே நடக்கல, என் வாழ்க்கையே மாறல, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு மட்டும் புலம்பிக் கொண்டிருக்காதீர்கள். அதற்கு பதிலாக இன்று நான் என்ன செய்தேன், இன்று நான் என்ன கற்றுக்கொண்டேன், இன்று நான் என்ன முன்னேற்றம் அடைந்தேன் என்று உங்களை கேளுங்கள். இந்த ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் செய்து உங்கள் ஆதரவை தெரியுங்கள். உங்கள் கருத்துக்களை நம்மளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.